ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழன் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான். அதாவது இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுதில்ல, ஸோ அதனால் ஒரு மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ஆன்லைன் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் நார்மலாக மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டாலே வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இதில் நம்ம ரோல் நம்பர் எழுதுவோம். ரோல் நம்பர் எழுதிட்டு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை பேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்தந்த இடத்துல வந்து கரெக்டான நம்பர்ஸ் போடணும். கொஸ்டின்கான நம்பர்ஸை போடணும். கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் கொடுப்போம். அந்த 15 மினிட்ஸை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் ஷீட்டில் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கொஸ்டின் பேப்பரை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. 4 செக்ஷனாக இருக்கும். அந்த 4 செக்ஷனில் ஃபஸ்ட்டு 2 செக்ஷனாக இருக்கும். அதாவது செக்ஷன் ஏல 2 கண்டென்ட் இருக்கும். அதாவது பகுதி ஆல 2 வினாக்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் 4 கொஸ்டின்ஸ் வந்து 4 பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் கண்டெயின் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் சியில் 3 வினா தொகுப்பு இருக்கும். செக்ஷன் டியில் 6 வினா தொகுப்பு இருக்கும். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வினாக்களின் தலைப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளுக்கு ஏற்ப அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது 2 மார்க்ஸ்னால் இவ்வளோ ஒரு 4 வரிகளுக்கு மிகாமல் எழுதணும். 8 மார்க்ஸ்னால் 10 வரிகளுக்கு மிகாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கட்டுரைனா ஒரு பக்க அளவில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மார்க்ஸ்க்கு அவசியமே இருக்காது, பக்கமாக எழுதிட்டு போவாங்க. ஆனால் பெரிய கொஸ்டினுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்கணுன்றது அவசியம். ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட்டாக எழுதி முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த ரூல்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நம்பரை எழுதணும் அப்படின்றது இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நம்ம நல்லா படிச்சுக்கணும். அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க வித் ஆப்ஷனோட. ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த மாதிரி 1 மார்க்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் நமக்கு 5 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த பேராகிராஃப் டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேராகிராஃப் வித் கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆனால் ஆப்ஷன்ஸும் கொடுத்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு அதே தான் பின்வரும் பத்தியை படிக்க அதை அடுத்து வரும் பலவுள் தெரிக வினாவுக்கு பதில் எழுதணும். சேம் அதே தான். இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதுலேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேராகிராஃப் பெருசாக இருக்குது, எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க பேராகிராஃபை படித்து நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். அப்புறமா நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். இந்த செக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இது இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இலக்கணத்துக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுலேயுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் எதுனா ஒன்று உங்களுக்கு ஆப்ஷன், ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நோ ப்ராப்ளம், மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு ஒற்றளப்படை சான்று தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்று அளப்படை அப்படின்னு அர்த்தம். ஒற்றுன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள், அது அளப்பெடுக்கிறது அப்படின்னும் போது நமக்கு இதில் 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்கும் போது அதில் ஆப்ஷன் ஈன்றது தான் கரெக்டான ஆன்சர். அப்படின்றது புள்ளி வச்ச எழுத்து, ஒற்று எழுத்து, அது அளப்பெடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை. நம்ம சேனல் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த இலக்கணத்துக்கெலாம் கவலையே பட மாட்டீங்க. அன்மொழி தொகைக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை வச்சு அந்த பர்சனை குறிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முறுக்கு மீசை வந்தார். அவங்க யாருன்னு தெரியாது, அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு அவங்கள பார்த்தோன்னே, அதுதான் அன்மொழி தொகை. ரெட் டிஷர்ட் அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 9 அதுதான் அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேர் வச்சுருக்கும், அதான் எழுவாய். கண்டேன் சீதை, இதுதான் எழுவாய். அப்பா வந்தார், கொடுத்த பணம், சால சிறந்தது, இதெல்லாம் வேறு வேறு இலக்கண குறிப்புகள். கண்டேன் சீதைன்றது தான் எழுவாய்.
முன்னிலை வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல முன்னிலை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். முன்னிலையில் மொத்தம் இது வந்து இடங்கள் சொல்லுவாங்க, மூவக இடங்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னா என்ன குறிக்கிறது? முன்னிலை அப்படின்னா என் கூட இருக்கவங்களை குறிக்கிறது. படர்க்கை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள குறிக்கிறது. ஓகேங்களா? இப்போ முன்னிலைன்னா என் கூட இருக்க ஒருத்தவங்க. பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? வினை கொடுத்துருக்காங்க. வினைனா ஒரு செயல். என் கூட இருக்கவங்க ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்க. அதை நான் எப்படி சொல்லுவேன்? தேன் அப்படின்றது தன்மை, என்ன குறிக்கிறது? சென்றான், அவன் போகிறான் அப்படின்றது முன்னிலை. நடந்தாய் அப்படின்றது படர்க்கை. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்றான் அப்படின்றது தான். சுட்டு விடை அப்படின்றது கொஸ்டின். சுட்டு விடை அப்படின்னாலே சுட்டி காமிக்கிறது, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. இங்கே எங்கே இருக்குது? இங்கே உள்ளது. அப்போது இங்கே உள்ளது சுட்டி காமிச்சு சொல்கிறாங்க, அதுதான் சுட்டு விடை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். கூறியவாறு செய்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கும் 4 மார்க். நீங்கள் 4 எழுதுனா போதும். உங்களுக்கு 5 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டின் ஆப்ஷன். கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி தொடர்மொழியாக மாற்றணும். ஓகேங்களா? எப்படி மாற்றுவீங்க? மணி வந்தான் 2, அதாவது தொடர்ந்து ஒரு வாக்கியம் வரணும். மணிகள் அப்படின்றது ஒரே ஒரு தனிமொழி. மணிமேகலைன்றதும் தனிமொழி. மணிகண்டன் அப்படின்றது தனிமொழி. மணி வந்தான் ஒரு பெயர் சொல், ஒரு வினை, ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்கிறது தொடர்மொழி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நண்பன் விழி தொடர மாற்றணும். விழினாலே கூப்பிடுறதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போது நண்பா வா அப்படின்றது விழி தொடர். ஆன்சர். மாதவி வந்தான் அப்படின்றது வழா நிலையாக மாற்றணும். வழானா இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம மிஸ்டேக் இல்லாமல் மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? மாதவி வந்தாள். மாதவி வந்தான் அப்படின்றது மாதவின்றது பெண்பாலையும், வந்தான் அப்படின்றது ஆண்பாலையும் குறித்து தவறாக வழு நிலையாக இருக்குது. இப்போ அது நம்ம மிஸ்டேக் இல்லாமல் வழா நிலையாக மாற்றணும். அப்போ மாதவி வந்தாள்ன்றது கரெக்டு. கோவிலை கட்டினான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. தொகை அப்படின்னாலே மறைஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மறைஞ்சு வர ஒரு சொல்லாக மாற்றணும். இங்கே எது மறைக்கணும் அப்படின்னா வேற்றுமை தொகையை. கோவிலை, அப்போ ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகை வெளிப்படையாக தெரியுது. அப்போ இதை தெரியாமல் எப்படி நம்ம எழுதுவோம்? கோவில் கட்டினான் இப்படி எழுதுறது தான் வேற்றுமை தொகையாக மாற்றுறது. அடுத்து பார்த்திங்கன்னா, விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை நம்ம எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம உருவது கூறல் விடை அப்படின்னா வரப்போகிறத முன்னாடியே உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடைன்னு 2 இருக்கும். உற்றதுன்னா எனக்கு என்ன இருக்கோ அதை நான் பதிலாக சொல்கிறது. உருவது கூறல் விடைனா வரப்போகிறத முன்னாடியே சொல்கிறது. அப்போது கால் வலிக்கும், விளையாடவா அப்படின்னா கால் வலிக்கும்னா வராததை வருது அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின். இதுவும் அதே தான், இலக்கணம் தான். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? எல்லாமை அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு? தொழில் பெயர் அப்படின்றது நமக்கு தெரியும். இது தொழில் பெயர். இது என்ன வகையான தொழில் பெயர் அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். ஆமை, அதாவது முடியாத ஒன்று, நெகட்டிவ் வேர்டாக அங்கே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எதிர்மறை தொழில் பெயர். கயல் விழி அப்படின்றது உவமை தொகை. கயல் போன்ற விழிகளை உடையவள் அப்படின்ற போன்றன்ற உருபு மறைஞ்சு வந்திருக்கனால இது உவமை தொகை. வந்தேன் 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 அடுக்கு தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புன்றது சரிதான், இங்கே எந்த தவறான ஒரு இதுவும் நடக்கலை. அப்போ வந்து இது மரபு வழு. ஏன் தென்னந்தோப்பு? தென்னந்தோப்பு ஏன் தென்னங்காடாக இருக்கக்கூடாதா? தென்னந்தோட்டமாக இருக்கக்கூடாதா? ஏன்னா மரபுனா நம்ம முன்னோர்கள் எந்த சொல்லை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே போல் நம்ம பயன்படுத்துகிறது தான் மரபு நிலை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது ஆற்று நீர் பொருள்கோள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிரப்புக ஃபில் பண்ணணும். உயிரிழப்படையில், உயிர் அளப்படை அப்படின்னாலே உயிர் எழுத்து அளப்பெடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த உயிர் அளப்படையில் எது அளப்பெடுக்கும் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் எதுவுமே அளப்பெடுக்காது. நெடில் எழுத்துக்களுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் தான் அளப்பெடுக்கும். சரிங்களா? அப்போது குறில் எழுத்துக்கள் 5ம் அளப்பெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வழாநிலை 7 வகைப்படும். காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை. பார்த்திங்கன்னா இது இலக்கியம். இலக்கியம் அப்படி செக்ஷன் சிக்கு வந்துட்டோம். நம்ம இலக்கியம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நிறைய மனப்பாட பகுதி இருக்கும் பார்த்திங்களா? மனப்பாட செய்யுள் நிறைய இருக்கும். அந்த மனப்பாட செய்யுள்லேருந்து ஏதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா வித் ஆப்ஷனோடு கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டே. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம் தமிழில். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் பார்த்துட்டோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு பாடல் கொடுத்துட்டாங்க. அந்த பாடல்லேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதே போல் 2வது கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இந்த பேராகிராஃபில் இருக்க ஆன்சர்ஸை நீங்கள் எழுதணும். உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மனப்பாட திருக்குறள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் உங்களுக்கு புக்கில். ஸ்டார் போட்ட திருக்குறள் எல்லாம் மனப்பாட திருக்குறள், அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அந்த மனப்பாட திருக்குறளை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை, சரிங்களா? ஆன்சர் வந்து பெரியாரை பேணி தாமரை கொள்ளல் அப்படின்னு அர்த்தம். இடிப்பாரே இல்லாதன்றது தான் கரெக்டான ஆன்சர். முயற்சி திருவினையாகும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். பொருளல்ல வரை பொருளாக. ஓகே, இது மட்டும்தான் நீங்கள் யோசித்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வர செக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 2 கொஸ்டின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணுற கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா அப்படியே மொத்தமாக எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. பாயிண்ட் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்டாபிக் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி எழுதும் போது உங்களுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்கக்கிட்ட கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு கேட்சியாக பார்த்த உடனே மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அடுத்த செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யுள் இருக்க மாதிரி, 2வது உரைநடை இருக்கும். உரைநடைனா லெசன் தான். லெசன்லேருந்து ஏதாவது 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் நான் மேலே சொன்ன அதே தான். நீங்கள் எழுதுகிற செலக்ட் பண்ணுற கொஸ்டின் நல்லா கிளியராக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னா சப்டாபிக் கொடுத்து நல்லா கலர்ஃபுல்லான கலரான பென்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் பிளாக் அண்ட் ப்ளூ போதும். இதை மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருங்க. ஹைலைட் பண்ணி காமிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதுறீங்கன்னா அந்த நடுவில் கூட நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணி எழுதலாம், நல்லா அழகாக காமிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துணைப்பாட கட்டுரை. உங்களுக்கு மனப்பாடம் அப்படின்ட்டு இல்லை, பொதுவாக நீங்கள் துணைப்பாடம் எப்படி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 9 யூனிட் இருக்குன்னா லாஸ்ட் யூனிட்டில் ஏதாவது 2 துணைப்பாடம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வர ஃபஸ்ட்டு 3 செகண்ட் 3 இந்த மாதிரி இதில் எதுனா ஒன்று கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில் புதிய நம்பிக்கை ஈஸியாக இருக்கும். அதில் வர கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் அதெல்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கவினுரை கண்டு எழுதுக. இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இதில் வந்து அப்படியே பக்காவாக எழுதணும், நான் கவிதையாக தான் எழுதுவேன், நான் சந்தநயத்தோடு எழுதுவேன் அப்படின்ட்டுலாம் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் என்ன எழுதினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் கடிதம் எழுதணும். எப்போவுமே இந்த கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஃபார்மல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் தமிழில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இன்ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபார்மல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு தான் உங்களுக்கு மார்க்கே, சரிங்களா? நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃப்ரம் டு இதெல்லாம் விஷயமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டில் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்ததுன்னா 3 ஸ்பெல்லிங் எரர்ஸ்க்கு 1 மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் அதில் விஷயமே. இதுவே நீங்கள் ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனுப்புனர், பெறுநர், டேட்டு போடுறீங்க, அந்த பொருள் எழுதுறீங்க, மதிப்பிற்குரிய ஐயா எழுதுவீங்க, அப்புறம் உரைமேல் முகவரின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுவீங்க. இது எல்லாத்துக்குமே மார்க். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான். இந்த 6 மார்க்கை இப்படி தான் பிரிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொது கட்டுரை நீங்கள் எழுதணும். இந்த பொது கட்டுரைக்கு உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வித் ஆப்ஷனோட. உங்களுக்கு என்னென்ன சப்டாபிக் நீங்கள் கொடுக்கணுன்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. குறிப்பு சட்டகம் சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கோங்க. எந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. எது உங்களுக்கு நல்லா தெரியும், எதை நான் செலக்ட் பண்ணால் நல்லா எழுதுவேன் அப்படின்றத நல்லா யோசித்து நீங்கள் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து செலக்ட் பண்ணி எழுதுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வெயிட் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 மார்க்கை நல்லா கவர் பண்ணுங்கள். 1 மார்க்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நல்லபடியாக எழுதுங்க. இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர், டெய்லி ஏதாவது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.